பையனு ஸ்கூலில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். பாய்ஸ் வந்து கிருஷ்ணராவும் கேர்ள்ஸ் வந்து ராதை ட்ரெஸ் அப்ளையும் போகலாம். இது வந்து மஸ்ட்டு கிடையாது, வில்லிங் உள்ள பிள்ளைங்க மட்டும் சேர்ந்துக்கலாம். கேஜிஸுக்கு மட்டும்தான். ஸோ மகளுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆனால ஆஸ் யூஷுவல் யூனிஃபார்ம். குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இந்த ஆவணி மாதம் வந்தாலும் நிறைய விசேஷங்கள் வந்துடும். இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து சாப்பிட உட்காந்து இங்கே பாருங்கள், 2 பப்படத்தை சேர்த்து வச்சு பொரிச்சு ஒன்று மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்பெஷல் என்னென்னா 3 சைஸில் பாயசம், பருப்பு பாயசம், பீட்ரூட் பாயசம் அண்டு பால் பாயசம். பீட்ரூட் பாயசம் நானும் வீட்டில் வைப்பேன், நாட்டு சர்க்கரை போட்டு வைப்பேன். இங்கே வந்து வெள்ளை சீனி போட்டு வச்சுருந்தாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாயங்காலம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏத்தன் வாழைப்பழம் இருந்துச்சு, அதை வந்து ரோஸ்ட் தான் போட்டிருந்தேன். வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நைட் வந்து ஆப்பமாவு இருந்துச்சு, கூட வந்து ஒரு புதினா சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு தாளித்து புதினா, சின்ன உள்ளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய், அப்புறமா உப்பு புளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சுன்னா வந்து இது வந்து இட்லி தோசை ஆப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி